பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாச்சுடைய என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது என்பதாக. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், டபுள் எட்ஜ்ட் ஸ்வோர்ட் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். வேதவசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக ஆத்துமாவையும் ஆவியையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறது. மருத்துவர் நம்முடைய உடலை மேல்புறமாக பரிசோதிக்கிறார். அதே வேளையில் எக்ஸ்ரே, ஸ்கேன் கருவிகள் ஊடுருவி போய் சரீரத்தில் இருக்கும் பாகங்களை பரிசோதிக்கும். அதுபோல தான் வேதவசனம் ஆத்துமாவையும் ஆவியையும் பிரிக்கும்படியாக உருவ குத்துகிறது. ஆசரிப்பு கூடாரத்தில் பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் காணப்படுகிறது. அதுபோல தான் ஆவி ஆத்தும சரீரம் நமக்குள்ளாக காணப்படுகிறது. சரீரம் பிரகாரத்தை போலவும் ஆத்துமா பரிசுத்த ஸ்தலத்தை போலவும் ஆவி மகா பரிசுத்த ஸ்தலத்தை போலவும் காணப்படுகிறது. தேவ வார்த்தை ஆத்துமா ஆவிக்குள்ளாக ஊடுருவி சென்று பிரிக்கிறதாய் காணப்படுகிறது. நாம் மனிதனுடைய சிந்தனையின்படியல்ல, ஆவிக்குரிய சிந்தனையால் செயல்படும்படி செய்கிறது. மனிதனுடைய சிந்தை வெளியில் பார்ப்பதற்கு நன்றாக தோன்றும். ஆனால் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய வண்ணம் சிந்திக்கும்படியாக வேதவசனம் உருவ குத்தும். வேதவசனம் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் காணப்படுகிறது. அதாவது மூட்டுகள் மற்றும் எலும்புகளையும் உருவ குத்தி பிரிக்கிறதாய் காணப்படுகிறது. எசேக்கியேலின் நாட்களில் உலர்ந்த எலும்புகளும் உயிரடையும்படி செய்தது தேவனுடைய வார்த்தை. தேவ வார்த்தையை பேசின போது அந்த வார்த்தை ஊடுருவி பாய்ந்து செத்துப்போன எலும்புகளை எல்லாம் ஒன்று சேர்த்து உயிரடைந்து ஒரு சேனையாக எழுப்பியது. வேதவசனம் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்திற்குள் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல் ஊடுருவி சென்று நம்முடைய இருதயத்தின் யோசனைகளையும் சிந்தைகளையும் வெளிப்படுத்துகிறது. நம்முடைய இருதயத்தின் எண்ணம், அதன் நோக்கம், அதன் தன்மையை வெளிப்படுத்துகிறது. புதிய உடன்படிக்கையில் நம்முடைய எண்ணமும் நோக்கமும் உயர்ந்தவைகளாக பரிசுத்தமாக இருக்க வேண்டுமென்று கர்த்தர் விருப்பமுடையவராய் இருக்கிறார். பழைய உடன்படிக்கையில் இஸ்ரவேல் ஜனங்கள் வெளிப்புறத்தில் செய்கிற பாவத்தினால் உணர்த்தப்பட்டு நியாயப்பிரமாணத்தின்படி தண்டிக்கப்பட்டார்கள். ஆனால் புதிய உடன்படிக்கையின் கீழ் வாழ்கிற நாமோ பழைய உடன்படிக்கையை காட்டிலும் மேலாக நம் இருதயத்தில் இருக்கும் சிந்தைகளும் நோக்கங்களும் கூட பரிசுத்தமாய் இருக்கும்படியாக இருபுறம் கருக்குள்ள பட்டயமாக வேதவசனம் ஊடுருவி பாய்ந்து உணர்த்துகிறது. ஆகையால் தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் கிரியை செய்யும்படி அனுதினமும் அநேக நேரம் வார்த்தையை தியானிக்க உங்கள் நேரத்தை செலவிடுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாச்சுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, நீர் எங்கள் கரங்களில் எழுதி கொடுத்திருக்கிற உடைய விலையேற பெற்ற வார்த்தைக்காய் கோடி ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை நாங்கள் அனுதினமும் வாசித்து தியானித்து கை கொள்ளுகிறவர்களாய் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. நாங்கள் ஆவிக்குரியதையும் மாம்சத்துக்குரியதையும் உம்முடைய வார்த்தையின் மூலம் பகுத்தறிந்து ஆவிக்கு ஏற்ற வண்ணம் ஜீவிக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வசனம் உம்முடைய பிள்ளைகளுடைய கால்களுக்கு தீபமாய் பாதைக்கு வெளிச்சமாய் காணட்டும். கண்மணி போல காத்தருளும். உம்முடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.